ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட திருமணங்களை வர்ணிக்க கேட்டோம். நரகாசுரனோட சிறையில் இருந்து மீட்கப்பட்ட ஆயிரக்கணக்கான அழகான பெண்களும் ஸ்ரீ கிருஷ்ணரோட மனைவிகள் ஆனாங்கன்னு சொன்னதையும் கேட்டோம். தொடர்ந்து பரீட்சித் கேட்கிறார். மகரிஷி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நரகாசுரனை ஏன் கொன்னார்? எப்படி கொன்னார்? நரக்கன் ஏன் அந்த பெண்களை சிறையில் இட்டான்? சார்ங்க வில்லேந்தின ஸ்ரீ கிருஷ்ணரோட வீர வரலாற்றை விளக்கமா சொல்லுங்க. பரீட்சித், பூமியோட மகனான நரகன் வர்ணனோட குடை, அதிதி தேவியோட குண்டலங்கள், மேருமலையில இருக்கிற தேவர்களோட மணிபர்வத்தம் இவற்றை எல்லாம் பறிச்சு தனதாக்கிக்கிட்டான். இந்த நரகனோட தீய செயல்களை இந்திரன் பகவான் கிட்ட சொல்ல, பகவான் தன்னோட மனைவி சத்யபாமையோட கருடன் மேலே ஏறி பிராக் ஜோதிஷபுரம் போனார். அந்த நகரமானது மலை அரண், ஆயுத அரண், நீரால ஆன அகழி, நெருப்பாலையும் காற்றாலையும் ஆன அரண், முரண்கர அசுரனோட 10,000 திடமான வலைகளால ஆன அரண் இவற்றால் சூழப்பட்டு நுழைய முடியாததா இருந்தது. ஸ்ரீ கிருஷ்ணர் மலைகளை கதையால சிதறடிச்சும், ஆயுத அரணை பானங்களாலேயும், நெருப்பு, நீர், வாயு இவற்றாலான அரண்களை சக்கரத்தாலேயும், முருனோட பாசங்களை கத்தியாலையும் வெட்டி தகர்த்தார். கதாதரரான ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கு இருந்த யந்திரங்களையும் காவலர்களோட இதயத்தையும் சங்கு முழக்கத்தால பிளந்து தன்னோட பெருங்கதையால மதிர்ச்சுவரை தூளாக்கினார். யுக முடிவில் தோன்ற பிரளய கால இடி மாதிரி பயங்கரமான பாஞ்சஜன்ய சங்கோட முழக்கத்தை கேட்டு நீரில் படுத்திருந்த 5 தலைகள் கொண்ட முரண்கர அசுரன் தண்ணீர்ல இருந்து வெளிப்பட்டான். அவன் நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத பிரளய கால சூரியனுக்கு ஒப்பான பேரொளியோட 3 லோகத்தையும் தன்னோட 5 முகங்களால விழுங்குறவன் மாதிரி திரிசூலத்தை கையில ஏந்தி பாம்பு கருடனை எதிர்க்கிற மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணரை எதிர்த்தான். சூலத்தை சுழற்றி கருடனை தாக்கி தன்னோட 5 முகங்களாலையும் கர்ஜிச்சான். அந்த முழக்கம் மண்ணிலையும் விண்ணிலேயும் பாதாளத்திலேயும் திசைகள் அத்தனையிலையும் பரவி பிரம்மாண்டத்தையே நிறைச்சது. பகவான் ஸ்ரீஹரி கருடனை நோக்கி வர திரிசூலத்தை உடனே 2 பானங்களால 3 துண்டா ஆக்கினார். முருனோட 5 முகங்களையும் அம்புகளால துளைச்சார். அவனும் பகவான் மேல கதையை விட்டெறிஞ்சான். தன்னை நோக்கி வர்ற கதையை ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட கதையால 1000 துண்டுகளா சிதறடிச்சார். ஆயுதம் இல்லாம கைகளை தூக்கிக்கிட்டு தன்னை எதிர்த்து வந்த முரனோட தலைகளை யாராலையும் வெற்றி கொள்ள முடியாதவரான ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட சக்கராயுதத்தால விளையாட்டா வெட்டி வீழ்த்தினார். இந்திரனோட வஜ்ராயுதத்தால முகடு வெட்டப்பட்ட மலை மாதிரி தலை வெட்டப்பட்டு உயிரற்ற அவன் நீரில் விழுந்தான். தாம்ரன், அந்தரிக்ஷன், ஸ்ரவணன், விபாவசு, வசு, நபஸ்வான், அருணன்கிற அவனோட 7 புதல்வர்களும் தந்தையோட இழப்பால வருந்தி பழிவாங்கிற வெறியோட ஆயுதம் ஏந்தி நரக்கனோட தூண்டுதலால பேட்டனை சேனாதிபதியா முன்னிறுத்தி ஸ்ரீகிருஷ்ணரை எதிர்த்தாங்க. தீயவங்களான அவங்க கோப வெறியோட அம்பு, கத்தி, கதை, வேல், தடி, சூலம் முதலான ஆயுதங்களை ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே ஏவினாங்க. வீணாகாத எல்லையற்ற ஆற்றல் இருக்கிற பகவான் அந்த ஆயுதங்களை தன்னோட பானங்களால எள்ளா ஆக்கிட்டார். பேட்டனை தலைவனாக கொண்ட அந்த அசுரர்களை தலை, துடைகள், கைகள், கால்கள், கவச்சம்னு வெட்டி தள்ளி யமலோகத்துக்கு அனுப்பினார். பூமியோட புதல்வனான நரகன் தன்னோட படைத்தலைவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரோட சக்கரத்தாலையும் அம்புகளாலையும் அழிஞ்சதை பார்த்து பொறுக்காம பார்க்கடல்ல தோன்றின மதநீர் பெருகிற யானைப்படையோட வேகமா வெளிக்கிளம்பினான். சூரியன் மேல மின்னலோடு கூடின கருமேகம் இருக்கிற மாதிரி கருடன் மேல மனைவியோட அமர்ந்திருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து நரக்கன் 100கணக்கானவங்களை ஒரே தாக்கத்தால கொல்ற பெரிய வேலை ஸ்ரீ கிருஷ்ணன் மேல செலுத்தினான். அவனோட படை வீரர்களும் சேர்ந்த மாதிரி ஆயுதங்களால தாக்கினாங்க. அப்ப ஸ்ரீ கிருஷ்ணர்
விசித்திர சிறகுகள் கொண்ட கூர்மையான அம்புகளால அவனோட படைகளை கைகள், துடைகள், தலைகள், உடல்கள்னு துண்டிச்சு விழறா மாதிரி செஞ்சார். குதிரைகள், யானைகள்னு அத்தனையும் அழிஞ்சு போச்சு. பரீட்சித் படை வீரர்கள் எய்த சஸ்திரங்களையும் அஸ்திரங்களையும் ஒவ்வொன்றையும் 3 அம்புகளால பகவான் ஸ்ரீஹரி வெட்டி சாய்ச்சார். ஸ்ரீ கிருஷ்ணரை தாங்கிற கருடன் தன்னோட 2 ரெக்கைகளாலேயும் யானைகளை தாக்கினார். அப்படி அலகாலையும் ரெக்கைகளாலையும் கால் நகங்களாலையும் தாக்கப்பட்ட யானைகள் வருந்தி பிளிரிக்கிட்டு நகரை பார்த்து ஓடிச்சு. இதை பார்த்த நரகன் ஸ்ரீ கிருஷ்ணரோட தனிச்சு போரிட்டான். வஜ்ராயுதத்தையும் மழுங்க வைக்கிற திறன் படைச்ச தன்னோட சக்தி வேலை நரகன் கருடன் மேல செலுத்தினான். அதனால அடிப்பட்ட கருடன் கொஞ்சம் கூட அசையல. அது யானையை பூமாலையால் அடிக்கிற மாதிரி இருந்தது. தன்னோட முயற்சி வீணானதை பார்த்த நரகன் ஸ்ரீ கிருஷ்ணரை கொல்றதுக்காக சூலத்தை கையில ஏந்தினான். அவன் அதை எய்யறதுக்கு முன்னாடியே ஸ்ரீ கிருஷ்ணர் கூர்முனைகள் கொண்ட தன்னோட சக்கராயுதத்தால யானை மேல அமர்ந்திருந்த நரகனோட தலையை வெட்டி வீழ்த்தினார். குண்டலமும் அழகான கிரீடமும் அணிஞ்ச அவனோட தலை பூமியில விழுந்ததும் ஒளியோட விளங்கிச்சு. நரகனோட உறவினர்கள் கதற, மகரிஷிகள் பாராட்டினாங்க. தேவர்கள் பூமாரி பெய்து முகுந்தனை துதிச்சாங்க. அப்ப பூமி தேவி ஸ்ரீ கிருஷ்ணரை அணுகி புடமிட்ட தங்கத்தில் பதிக்கப்பட்ட ரத்தினங்கள் ஒளிர குண்டலங்களை அர்ப்பணம் செஞ்சு வைஜெயந்தியையும் வனமாலையையும் கழுத்தில் இட்டா. வருணனோட குடையையும் மகாமேருவில் விளங்குற மந்திரமலையோட கொடுமுடியான பெரும் மணியையும் ஸ்ரீஹரிக்கு அர்ப்பணிச்சா. பரீட்சித் அப்புறம் பூமி பிராட்டி தேவர்கள் வழிபடுற உலகத்தோட நாதனான ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி கைகூப்பி நின்று பக்தியில கனிஞ்ச உள்ளத்தோட துதிச்சா. தேவதேவனே, ஈசனே, சங்கு சக்கரம் கதை ஏந்தியவா, பரமனே, பக்தனோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக வடிவெடுக்கிற உங்களுக்கு நமஸ்காரம். தாமரையை தொப்புளாக உடையவரும் அதுக்கு ஏற்ப தாமரை மாலை அணிஞ்சவரும் தாமரை கண்ணரும் தாமரை திருவடி உள்ளவருமான உங்களுக்கு நமஸ்காரம். நீங்களே பகவான். எங்கேயும் நீக்கமர நிறைஞ்சு விளங்கினாலும் வசுதேவரோட திருக்குமரன்கிற திருமேனி கொண்டு விளங்குறீங்க. இந்த அத்தனை லோகங்களும் மாயையோட செயலை. ஆனா அதுக்கு முன்னாடியே சத்துங்கிற உருவத்துல விளங்குறவர் நீங்க. அத்தனை காரணங்களுக்கும் மூல காரணர், ஞானமே வடிவெடுத்தவர். தங்களுக்கு நமஸ்காரம். நீங்களோ பிறப்பற்றவர், இந்த உலகத்தை தோற்றுவிச்சவர், பேராற்றல்களுக்கு எல்லாம் இருப்பிடமான பரம்பொருள். நீங்களே காரிய காரண ரூபமான உலகத்துக்கும் அகில உயிரினங்களுக்கும் ஆத்மா. தோன்றியது அத்தனையும் தனித்தனியா இருக்கிற பூதாத்மா. இப்படி பார்க்கிற பரமாத்மாவே உங்களுக்கு நமஸ்காரம். பிரபு, நீங்க அத்தனையும் படைக்க முற்படுறப்ப வீரியமிக்க ரஜோகுணத்தை ஏற்கிறீங்க. அவற்றை அழிக்கிறதுக்கு தமோகுணத்தையும் வாழ வைக்கிறதுக்கு சத்வகுணத்தையும் ஏற்கிறீங்க. ஆனா இந்த குணங்கள்ல நீங்க ஒட்டுறதும் இல்லை, மறையறதும் இல்லை. மாயை, புருஷன் இவற்றோட சேர்க்கைக்கும் பிரிவுக்கும் காரணமான காலம் நீங்களே. இவற்றுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவரும் நீங்களே. பகவானே, பூமியான நானும் நீரும் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் இவற்றோட தன்மாத்திரைகளான சப்தம் முதலான குணங்களும் அவற்றோட அதிதேவர்களும் மனசும் பொறிகளும் அகங்காரம் மகங்கிற 2 தத்துவங்களும் சராச்சரம் அடங்கின இந்த உலகமும் உங்கள் திருமேனியில் தனிச்சு புலப்படுற மாதிரி காணப்படுறது ஒரு பிரமைதான். ஏன்னா உங்கள் திருமேனி ரெண்டற்றது இல்லையா? சரணடைஞ்சவங்களோட துயரத்தை துடைக்கிறவரை, உங்ககிட்ட பயந்திருக்கிற அந்த நரகனோட புதல்வன் பகதத்தனை தங்களோட திருவடிகளில் சரணடைகிறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவனை காத்தருளுங்க. அத்தனை பாவங்களையும் போக்கவல்ல தங்களோட தாமரை திருக்கரங்களை இவனோட தலையில வச்சு ஆசி வழங்குங்க. பரீட்சித்,
பக்தியால தலை வணங்கின பூமாதேவியால துதிச்சு வேண்டப்பட்ட பகவான் அவனுக்கு அபயம் கொடுத்து அத்தனை செல்வச் செழிப்பும் நிறைஞ்ச நரகனோட மாளிகையில நுழைஞ்சார். அங்க நரகன் அரசர்களை வென்று அபகரிச்சிட்டு வந்த 16,000 அரசகுமாரிகளையும் பகவான் பார்த்தார். தங்களோட மனசுக்கு ஏற்ற மாவீரனான ஸ்ரீ கிருஷ்ணர் வரதை பார்த்த பெண்கள் காதல் வயப்பட்டவங்களா, தெய்வமே தங்களுக்காக கொண்டு தந்ததா நினைச்சு மனசால அவரையே பதியா வரிச்சாங்க. இவரே எனக்கு கணவரா வரணும், பிரம்மதேவர் இதை நிறைவேற்றட்டும்னு அந்த பெண்கள் அத்தனை பேரும் தனித்தனியா வேண்டிக்கிட்டு காதலால தங்களோட இதயத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்டேயே அர்ப்பணிச்சாங்க. அந்த பெண்களை நீராடி தூய புத்தாடை உடுக்க வச்சு பல்லக்குகளில் துவாரகைக்கு அனுப்பினார். அவங்களோட பெரும் நிதி குவியல்களையும் தேர்களையும் குதிரைகளையும் பெரும் செல்வத்தையும் அனுப்பினார். ஐராவத குலத்துல உதிச்ச 4 தந்தங்கள் இருக்கிற வேகமிக்க 64 வெள்ளை யானைகளையும் ஸ்ரீகிருஷ்ணர் அவங்களோட அனுப்பினார். தன்னோட மனைவி சத்யபாமாவோட இந்திரனோட மாளிகைக்கு போய் அதிதி கிட்ட குண்டலங்களை கொடுத்தார். இந்திரனும் இந்திராணியும் அன்போட அவங்களை பூஜிச்சாங்க. மனைவியான சத்யபாமை தூண்ட பாரிஜாத மரத்தை வேரோட பெயர்த்தெடுத்து கருடன் மேலே ஏற்றிக்கிட்டு தடுக்க வந்த இந்திரன் முதலான தேவர்களை ஜெயிச்சு துவாரகைக்கு எடுத்துட்டு வந்தார். சத்யபாமாவோட மாளிகை தோட்டத்தை அழகுபடுத்த அதை அங்க வச்சார். அதோட மணத்தாலையும் தேனாலையும் இருக்கப்பட்ட வண்டுகள் ஸ்வர்க்கத்துல இருந்து அதை பின்தொடர்ந்து வந்துச்சு. தன்னோட காரியமான நரகாசுர வதத்துக்காக ஸ்ரீ கிருஷ்ணரை அவரோட திருவடிகளில் தன்னோட கிரீடத்தோட நுனிபட வணங்கி வேண்டின இந்திரன் தன்னோட காரியம் நிறைவடைஞ்சதும் அவரோட சண்டை போடுறான். இது தாமச குணம் படைச்ச தேவர்களோட மமதை, எல்லாம் செல்வச் செருக்கோட விளைவு. இந்த மாதிரியான செருக்கு இகழ்ச்சிக்குரியது இல்லையா? ஒரே முகூர்த்தத்தில் அந்த குமாரிகள் அத்தனை பேரையும் அவங்கவங்க மாளிகைகளில் தனித்தனியாக 16,000 வடிவம் எடுத்து சாஸ்திர முறைப்படி பகவான் மணந்தார். அவர்தான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தனாச்சே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்யறதெல்லாம் மற்றவங்க மனசுனால கூட நினைச்சு பார்க்கறதுக்கு அரிது. அவரோ விருப்பு வெறுப்பு அற்றவர். இருந்தாலும் தன்னோட பக்திகளான அந்த அரச குமாரிகளோட பிரேம பக்திக்கு ஆட்பட்டு அத்தனை செல்வங்களும் நிறைஞ்ச அவங்களோட திருமாளிகைகளில் திருமகளோட அம்சம் பொருந்தின அவங்களோட உலகியல்ல இன்பம் அடைகிற ஒரு சாதாரண மானிடன் மாதிரி இல்லறத்தை நல்லறமா நடத்தி அருளினார். பிரம்மா முதலான தேவர்களுமே கூட பகவானோட உண்மையான திருமேனியையோ அவரை அடையிற வழியையோ அறிய முடியல. திருமகளோட மணாளனான அந்த பகவானையே தங்களோட நாயகனா பெற்ற அந்த அரசகுமாரிகள் தங்களோட அன்பு கனிஞ்ச பொன் சிரிப்பு, அன்பு பார்வை, அழகான அன்பு வார்த்தை, அத்தனைக்கும் மேலா பெண்களுக்கே உரித்தான நாணம் இவற்றால மயங்கி நினைக்கிறப்ப எல்லாம் இன்பம் கூட்டுற மகிழ்ச்சியோட பரமனான அவரையே சுத்தி சுத்தி வந்து பணிவிடை புரிஞ்சாங்க. பணிபுரிகிற பெண்கள் நூற்றுக்கணக்கில் இருந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணர் தங்களோட திருமாளிகைக்கு எழுந்தருளினதும் அவரை வரவேற்கிறது, ஆசனத்தில் அமர்த்துறது, சிறந்த பொருட்களால் உபசரிக்கிறது, திருவடிகளை சுத்தம் செய்கிறது, தாம்பூலம் அடித்து கொடுக்கறது, திருவடிகளை பிடிச்சு களைப்பை நீக்கிறது, விசிறி கொண்டு வீசுறது, சந்தனக்கலவை பூசுறது, மாலை இடுறது, கேசங்களை அழகா வாரி விடுறது, படுக்கை விரிக்கிறது, நீராட்டுறது, உணவு பரிமாறுறதுன்னு பல வகையிலையும் அந்த பெண்களே பெருமானுக்கு பணிவிடை புரிஞ்சாங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 59வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.